பசங்களை ஒன்றா சேர்ந்து பண்ணோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ஆன்மீக ஒரு முருக பக்தர்கள் நாங்கள் எல்லாருமே முருக பக்தர்கள். அதனால அவருடைய வழிகள் தெரியும், சொற்பொழி கேட்டிருக்கோம், நிறைய கேட்டிருக்கோம். அதனால ஆன்மீகத்தில் இருக்கனால அவர் பேர் தேவையில்லாத பேரில் வரைக்கும் அவர் பேர் வச்சோன்னா நமக்கு வரும் அப்படிக்கா. இப்போ இந்த வருஷம் இது நாங்கள் ஒரு 30 பேர் இருக்கோம். நாங்கள் 30 பேர் இருக்கோம். வருஷம் பண்ணுவோம். இது 25வது வருஷம். 25வது வருஷம். எப்போனா நாங்கள் வர்ற அன்னைக்கு பண்ணுவோம், போகிற அன்னைக்கு பண்ணுவோம். சாமி எதிர் சேர் அன்னைக்கு பண்ணுவோம், திருப்பி பூப்பழக அன்னைக்கு நாங்கள் அதை பண்ணுவோம். இது வந்து நாங்கள் இடம் வந்து எங்களுக்கு தலாளத்தில் தான் எங்களுடைய பூர்வீகமே தலாளம் தான். பூர்வீகம் தலாளம். பெருமாள் பின்னாடி தான் நாங்கள் ஆட்டோ ஓடிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. இது எதுக்கு ஆரம்பிச்சோம்னா, இப்போ காலங்கள் மாறமா முதல்ல ஒன்றா தான் இருந்தா பசங்களாம் வேலைக்கு போகாத அளவுக்கு. வேலைக்கு போக எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க, ஒரு ஊருக்கும் போயிட்டாங்க. இந்த 25 அதாவது இந்த வருஷத்துல இந்த திருவிழான்னு வந்தா எல்லாரும் ஒன்றா சேரக்கூடிய இந்த 2 நாள் வந்து ஒன்றா சேர்ந்துருவாங்க. எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க, அவங்களுடைய பங்களிப்பையும் கொடுத்துருவாங்க. இந்த இறைப்பணியை வந்து எங்களுக்கு செய்து கொடுக்கணும்னு நிறைய உள்ளங்கள் தொடர்ந்து பங்களிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தை கொஞ்சம் நன்றியை சொல்லிடுறேன். இது சின்ன பிள்ளையில இருந்தே நாங்க ஜாதி மதம் பார்க்காத ஒரு இதுனா மதுரை மட்டும்தான். அது வந்து நாங்க இனத்தால் மதத்தால் ஜாதி இல்ல நாங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க எங்க பெற்றோர்கள். மதுரைக்காரங்க இப்படிதான் இருக்கணும்னு எங்க பெற்றோர்கள் சொல்லி கொடுத்தாங்க. அது வழிதான் நடந்துட்டு இருக்கோம். என்ன ஜாதியும் தெரியாம நாங்க பழவோம். படிக்கிற காலத்துல இருந்து வேலை பார்க்குற காலத்துல இருந்து இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட பழகிக்க. அவங்க என்ன ஜாதின்னு தெரியல, நாங்களும் கேட்க மாட்டோம், அவங்களும் இப்படி பழக மாட்டாங்க. அப்படிதான் நாங்கள் மதுரைக்காரங்க எல்லாருமே இருந்திருக்கோம். அதாவது விபதி பூச்சலினால சாமியை பார்க்க வர்றாங்க, அந்த கூட்டத்தை பார்க்க வர்றாங்க. இவ்வளவு கூட்டம் இருக்கு, இவ்வளவு அன்பை பார்க்க வர்றாங்க. இந்த அன்பு தான், அன்புனாலே சிவன் தான், அன்பே சிவன் தான். அதுதான் சொல்லி கொடுத்தாரு. அழகர் அவ்வளவு மவுசா பாருங்க. எந்த கடவுளுக்காவது வந்து மத்த மதத்துக்காரங்க வந்திருக்காங்களா? ஆனா அழகருக்கு மட்டும்தான் இந்த மரியாதை. அழகரி மீனாட்சிக்கு மட்டும்தான் இந்த மரியாதை. அவங்க தேடி வந்து பார்ப்பாங்க, வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்க. அவரை போய் பார்க்கணும். அழகரே அவங்க மனசுக்குள்ள ஏற்றி இதை நீங்க வந்து நம்ம அவர் நம்ம ஆளுதான் அப்படின்ற எண்ணத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. அதனால சந்தோஷம் தான் நாங்கள் ஏற்படுத்துறோம். அவங்கள வரணும், இன்னும் நாங்கள் சந்தோஷப்படுறோம். வாங்க, நன்றி. வேறுபாடெல்லாம் தொடர்ந்து வர்றீங்களா? எவ்வளவு